இப்போ திண்டிவனம் பேருந்து நிலையம் வந்து ரொம்ப நாளுக்கு வரும் இதை வந்து கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்து இதை வந்து கட்ட தொடங்கி இருக்கிறாங்க. ஆனா அதுல பார்த்தா ஆய்வு பண்ணி பார்த்தா அதுல வந்து கிட்டத்தட்ட அந்த ஏரிக்குள்ள இருக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர்ல கட்டுறது, அதுல ஒரு 2.5 ஏக்கர் ஏரிக்குள்ள இருக்கு, ஏரி நிலத்துல இருக்கு. மீதி இருக்கிறது வந்து அந்த மேய்ச்சல் புறம்போக்கு அதெல்லாம் இருக்குதால. எதுக்கு நீங்க ஏரியில போய் பேருந்து நிலையத்தை கட்டுறீங்க? என்ன காரணத்தை கட்டுறீங்க? ஏன் வேற இடமே கிடையாது? இல்ல வேற யாராவது ஒரு அழுத்தத்தினால வேற யாராவது அங்க நிலம் வச்சிருக்கிறவங்க ஆளுங்கட்சியோ ஆண்ட கட்சியோ இந்த கட்சியோ அந்த கட்சியோ நிலம் வச்சிருக்க அதுக்காக நீங்க அங்க கட்டுறீங்களா? இது சம்பந்தமா மாவட்ட ஆட்சியருக்கு நான் கடிதம் எழுதி 3 மாதம் ஆகுது. இப்ப 3 மாதத்துக்கு பிறகு இப்போ எனக்கு பதில் அனுப்பிச்சிருக்கிறேன். உங்க கடிதம் கிடைச்சது, அது எதிர எடுத்துட்டு போனாங்க தெரியல, குதிரையில எடுத்துட்டு போனாங்களா லெட்டரை? நடந்து எடுத்து போயிருப்பா, சென்னையில இருந்து விழுப்புரம் நடந்து எடுத்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப கடிதம் பதில் என்ன ஆய்வு பண்றோம். இதுல என்ன ஆய்வு பண்ணதுல இருந்து புரியுங்க. கடுமையான போராட்டம் நடத்தணும் நிர்வாகிகளப்பா, நிறுத்துங்க, வேலையை நிறுத்தும். நாளைக்கே போய் வேலையை நிறுத்திடணும். அங்க யாரும் வேலை செய்ய வேண்டாம். கலெக்டர் எனக்கு பதில் போட்டதுக்கு பிறகு அதுக்கப்புறம் கடிதம் வேலையை ஆரம்பிச்சு நாளைக்கு போய் நிறுத்துறீங்களா?